Hi friends, welcome back to our channel. இன்றைக்கான வீடியோவில் நம்ம தி ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற ஒரு போயமை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயமில் நம்ம ஆதர் பற்றின ஷார்ட்டான ஒரு டீட்டெயில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆதரோட அதர் ரைட்டிங்ஸ் ஒரு சில ரைட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் போயமோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோடைய சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த போயமில் இருக்க ஒரு இன்டெப்த்தான மீனிங், அதாவது இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா உள்ள அர்த்தத்தோட ஒரு சில அர்த்தங்களோடு எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் நம்ம இந்த டோட்டலான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரையும் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ராபர்ட் லீ ஃபோஸ்ட். ஸோ இந்த போயம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லீ ஃபோஸ்ட் அப்படிங்கிற பர்சன் எழுதியிருப்பாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 26, 1874 பிறந்து ஜனவரி 29, 1963 கிட்டத்தட்ட 88 வயதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் இறந்துருப்பார். ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் பொயட்டாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவருடைய நோட்டபுளான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அ பாய்ஸ் வில், நார்த் ஆஃப் போஸ்டன், நியூ ஹாம்ஸ்டர் அப்படிங்கிற இந்த 3 ரைட்டிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா இவருடைய நோட்டபுளான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தி ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவருடைய குறிப்பிடப்படும்படியான ரைட்டிங்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. ஃபோஸ்ட் இஸ் த ஒன்லி poet to receive 4 Pulitzer Prize for poetry. ஸோ பொயிட்ரிக்காக பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா 4 புலிட்சர் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காரு. அண்டு அந்த நாளும் பார்த்தோம் அப்படின்னா இயர் வைஸாக எந்த ரைட்டிங்ஸ்க்காக நான் கொடுத்துருப்பேன். 1924, 1931, 37, 43 அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டிங்ஸ்க்காக அவர் இந்த புலிட்சர் ப்ரைஸை வின் பண்ணியிருப்பார். இவர் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரைட்டர்ஸில் பார்த்தோம்னா 4 புலிட்சர் ப்ரைஸை வின் பண்ண ஒன் பர்சன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவர் பார்த்தோம் அப்படின்னா நோபல் ப்ரைஸுக்காக 31 தடவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவருடைய பெயரையும் பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருக்காங்க. நோபல் ப்ரைஸ் வின்னராக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமினேட் ஆகியிருக்காரு. அண்டு இவர் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பெயரை பார்த்தோம் அப்படின்னா பாய்ட் லாரேட் ஆஃப் வெர்மாண்ட் அப்படிங்கிற ஒரு பேர்லையும் இவரை சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு 1 வேர்டோ இல்லைன்னா 2 மார்க்கோ கேட்கலாம். ஹூ கால்டஸ் த நேம் ஆஃப் பாய்ட் லாரேட் ஆஃப் வெர்மாண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம இவர் தான். ஓகேங்களா. ஸோ இவரை தான் நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ தி ரோட் நாட் டேக்கன் இஸ் அ நரேட்டிவ் போயம். ஸோ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நரேட்டிவ் போயம். அண்ட் இந்த போயம் பார்த்திங்க அப்படின்னா 1915 பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டிக் மந்த்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்டு லேட்டராக 1916 பொய்ட்ரி கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மவுண்டன் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 1916 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இதனுடைய சென்ட்ரல் தீம் அப்படின்னு பார்த்தோம்னா டைவர்ஜன்ஸ் ஆஃப் பாத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாதைகள் பிரியறத நம்ம மெயினான ஒரு இந்த போயமோட ஒரு தீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாதைகள் பிரியறது அப்படிங்கிறத விட நம்ம சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி போயம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஸ்டான்சர்ஸ் ஆஃப் 5 லைன்ஸ். ஓகேங்களா. இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டான்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்சர்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 5 லைன் இருக்கும். அண்டு இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபி ஏஏபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ரைட்டர் இதை எழுதியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் போயமோட டெக்ஸ்ட் அண்டு சம்மரியை நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு போயம் அப்படின்னு சொல்லலாம். 2 roads diverged in a yellow wood அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸ்டார்டிங் லைனே பார்த்தீங்க அப்படின்னா 2 roads diverged in a yellow wood அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ரைட்டிங்கோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டர் ஒரு ஃபாரஸ்ட்லேயோ அவர் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கா அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதை அதுக்கு அடுத்ததாக 2ஆக பிரியுது. ஓகேங்களா. ஸோ அவர் நடந்து போயிட்டுருக்க பாதை 2ஆக பிரியுது. எல்லோ வுட், அதாவது ஒரு எல்லோ வுட் அப்படின்னா நம்ம மஞ்சள் கலரில் இருக்க ஒரு காடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். பட் என்ன அப்படின்னா இந்த எல்லோ வுட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை அந்த சைடில் எல்லாமே அந்த காடுகளில் இருக்க மரங்கள் மஞ்சள் கலர் பூவோட கூட இருந்திருக்கலாம். இல்லைன்னா அது ஆட்டம் சீசனாக இருந்து பழுத்த இலைகளோட கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அதை எல்லோ வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த காடு பார்த்தோம் அப்படின்னா அவர் நடந்து போகிற அந்த பாதை அந்த காட்டுக்குள்ளே 2ஆக பிரியுது. அந்த பாதை பிரியுது. ஸோ அவர் அந்த பிளேஸில் நின்று என்னடா அது 2ஆக பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாதையில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. நமக்கு சான்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஒரு சில நேரத்தில் இந்த மொபைல் வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா இந்த கோர்ஸ் எடுக்கலாமா இந்த கோர்ஸ் எடுக்கலாமான்னு சொல்கிறது, இல்லைன்னா இந்த ஷர்ட் எடுக்கலாமா இந்த ஷர்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் செய்ய முடியும். ஸோ அப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் ரிவைன் பண்ண முடியாது, மாற்றிக்க முடியாது. நான் சொல்கிறேன் மொபைலோ ஷர்ட்டோ அது மாதிரி கிடையாது. வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகள். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணி போகிறாரு. அவர் போகிற ஒரு பாதை பார்த்திங்கன்னா 2ஆக பிரியுது. ஒரு பாதையில் தான் அவரால் போக முடியும், இன்னொரு பாதையில் போக முடியாது. ஸோ அப்படி அவர் அந்த இடத்துல நின்று
ஒரு ட்ராவலராக ஒரு பயணம் செய்கிறவராக ஒரு பாதையில் தான் போக முடியும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக ஒரு நபர் ஒரு பாதையில் தான், ஒரே நேரத்தில் 2 பாதையில் போக முடியாது. ஸோ அதனால் ரொம்ப நேரமாக யோசித்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வந்துட்டு 2 பாதையும் கவனமாக விட்டு நோக்குறாரு. ஒரு பாதை அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே சமமாக ஆட்கள் நடந்து போன தடங்களோட ரொம்ப தூரத்தில் போய் ஒரு பெண்டு மாதிரி திரும்புது. ஒரு சில புதர்கள் வந்து இருக்குது. ஒரு பாதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பாதையை பார்க்குறாரு. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக அழகாக புற்கள்லாம் வந்து வளர்ந்து ரொம்ப பசுமையாகவே இருக்குது. ஸோ பார்க்க கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இந்த 2 பாதையை பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து யோசிக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு பாதை வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எல்லோரும் போன பாதை வந்து பார்த்தோம்னா பாதை அமைஞ்சிருக்கும், அங்கங்கே சில புதர்கள் இருக்குது. ஸோ அந்த பாதை வந்து க்ளீனாக இருக்குது. எல்லோரும் போன பாதை ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பாதை இருக்குது, அதில் யாருமே போகாமல் இருக்காங்க. ஸோ அதனால் அதில் வந்து நல்ல பில்லெல்லாம் முளைஞ்சு இலைகள்லாம் இருந்து அப்படியே அழகாக வந்து அந்த பாதையும் இருக்குது. ஸோ அந்த 2 பாதையும் பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து செகண்டாக பார்த்து அந்த பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற ப்ளஸ் வந்து யாருமே நடந்து போக தடம் இல்லாத, ஓகேங்களா, ஸோ யாருமே பயன்படுத்தாத ஒரு பாதையை நம்ம எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2வதாக பார்த்தா ஒரு பாதையை செலக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வே பார்த்திங்கன்னா எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு பாதை, இன்னொரு பாதை வந்து பார்த்திங்கன்னா யாருமே பயன்படுத்தாத ஒரு பாதை அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே இங்கிலீஷ் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம அடுத்து பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். +2 முடித்தோடனே ஐயோ நமக்கு ஒத்து வராதுடா, அதெல்லாம் எவன் படிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா மேக்ஸ் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸ் பெரும்பாலும் யாரும் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி யாருமே எடுக்காத ஒரு சில குரூப் இருக்கும். அந்த குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பட் எல்லாருமே போகிறது பார்த்திங்க அப்படின்னா சில குரூப் இருக்கும், ஈஸியாக படிக்கிற மாதிரியான சில குரூப். நம்ம குரூப்பை வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, அதாவது படிக்கிறவங்களுக்கு தான் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி நான் சொல்ல விரும்பலை. அதனால் எல்லோரும் எடுக்கிற குரூப் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோ, வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அங்கே போகும்போது எல்லோரும் படித்தவங்க, அவங்களுக்கு தேவை ஒருத்தரோ இல்லைன்னா 10 பேராக இருக்கும். ஆனால் அங்கே 100 பேர் படித்தவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே பயன்படுத்தாத ஒரு பாதையை நம்ம ரைட்டர் வந்து சூஸ் பண்ணி அதில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 பாதையுமே அது மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால அந்த இலைகள் விழுந்து நசுங்காமல் அப்படியே 2 பாதையிலையுமே இருக்குது. பட் வந்து அதிகம் பேர் பயன்படுத்தாத ஒரு பாதையை இவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பாதையை செலக்ட் பண்ணி அதில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போகும்போது அவர் மைண்டுக்குள்ளே தோணுது, நம்ம ஒருவேளை அந்த பாதையில் போயிருக்கலாமோ, நம்ம ஏன் அந்த பாதையில் போகலை, இந்த பாதையும் போய் இன்னொரு பாதையில் கூட நுழையலாம், இந்த பாதை போய் இன்னொரு பாதையாக பிரியலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அதனால் நம்ம அந்த பாதையிலே போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே தோணும். அதாவது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் சில தடங்கல்கள் வரும், சில மாற்றங்கள் வரும், எது வேணாலும் வரும். நம்ம தொடர்ந்து அந்த பாதையில் பயணம் செஞ்சு போகணும். அது மாதிரி தான் இவருடைய மைண்டுக்குள்ளே அந்த பாதையில் இந்த பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே தோணுது, நம்ம அந்த பாதையில் போயிருக்கலாமோ, இந்த பாதை மட்டும் போய் வேறு பாதையோடு ஜாயின் பண்ணாதோ. ஸோ இப்படியான எண்ணங்களோட போகிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன யோசிச்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த பாதை போகக்கூடிய பாதை எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் சரி, எந்த பாதையோட இணைஞ்சாலும் சரி, ஆனால் நம்ம போய்கிட்டு இருக்க இந்த பாதையிலேருந்து பின்வாங்கிடக்கூடாது. நம்ம எடுத்த செயலிருந்து, நம்ம எடுத்த முயற்சியிலேருந்து பின்வாங்கிடக்கூடாது. எந்த தடைகள் வந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே சொல்கிற மாதிரி அவர் செலக்ட் பண்ண அந்த வழியிலேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பாதையிலே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ பின்வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அண்டு கொஞ்சம் போகும்போதே அவருக்குள்ளே என்ன அப்படின்னா, சரி ஓகே நம்ம அந்த பாதையில் போகணும்னு நினச்சாலும் கூட இன்னொரு நாள் நம்ம இந்த வழியில் வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுதுன்னா அப்போதைக்கு அந்த பாதையில் போய் பார்த்துக்கலாம், பட் இப்போதைக்கு இந்த பாதையில் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ அப்படி போகும்போதே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மைண்டுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிறார், நம்ம வந்து இந்த பாதையில் போயிருக்கோம். ஸோ அப்படி போனோன்னே கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்த பாதையில் வந்து 2 பாதை பிரிஞ்சுது. அதில் நான் ஒரு பாதையை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அப்படி அந்த ட்ராவல் பண்ண அந்த பாதை வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும், ஓகேங்களா, மாற்றங்கள், டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த பாதை தான் காரணம், அந்த வழி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த போயம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் செலக்ட் பண்ண வழி அப்படிங்கிறது அவர் தேர்ந்தெடுத்த ஒரு வெற்றிக்கான ஒரு வழி அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஸோ அந்த வெற்றிக்காத வழியில் நம்ம போகும்போது எவ்வளவோ தடங்கல்கள் வரும், எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் வரும். அதிலேருந்து பின்வாங்காமல் நம்ம தொடர்ந்து போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும், பெரிய அளவில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் என்னோடய சைட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாருமே அதிகமாக முயற்சி பண்ணாத சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுறது மூலமாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.